என் அன்பு குழந்தையே, ஏன் என்னை விட்டு நீ தள்ளி நிற்கிறாய்? உன் கஷ்டங்கள் அனைத்தையும் உன் சாய் தேவா நான் அறிவேன். என்னை உன் மனதில் வைத்து பூஜிக்கிறாய், நேசிக்கிறாய், நினைக்கின்றாய். அதே நேரத்தில் உன் துன்பங்களை நினைத்து உனக்குள் புலம்பிக் கொண்டு என்னை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்கிறாய். நீ உலகியல் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. ஆனால் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். சில நேரம் நீ ஏன் இப்படி பேசுகிறாய், நடக்கிறாய் என்பதையே கூட உன்னால் உணர முடியவில்லை. உன்னுள் தேவையில்லாத குப்பைகளை நீ தூக்கி கொண்டு நடக்கிறாய். அதனால்தான் உன்னில் இருக்கும் விஷயங்களை கூட உன்னால் உணர முடியவில்லை. நீ செய்வதாக நினைக்கிற அனைத்தும் நான் தான் செய்கிறேன். நீ பேசுவதாக நினைக்கும் அனைத்துமே நான் தான் உன்னிடத்திலிருந்து பேசுகிறேன். ஏனென்றால் நீ வெறும் பொம்மலாட்டத்தில் இசைக்கேற்ப ஆடும் பொம்மைதான். உன் சாயப்பாதான் அதை ஆட்டி வைக்கும் கருவி. அதனால் நீ பயப்பட தேவையில்லை. உன்னை நல்ல வழியில் வழிநடத்தி செல்ல உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் அம்மாவாக அரவணைத்து, அப்பாவாக நல்லது கெட்டதை அறிவுறுத்தி, உன்னை என் கண்ணுக்குள்ளும் மனதிலும் வைத்து பாதுகாப்பேன். தம்மை தாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என நினைப்பவர்களும், தாம் செய்த தவறுகளிலிருந்து தப்பித்து கொள்ள நினைப்பவர்களும் ஆத்ம வஞ்சனை செய்து கொண்டு மற்றவர்களை நிந்தனை செய்வார்கள். அந்த விதமாக அவர்கள் தம்மை தாமே திருப்தி செய்கிறார்கள். உண்மையாக இது ஆத்ம வஞ்சனையே ஆகும். கோபத்தில் நீ மற்றவர்களை பேசியது அவர்கள் இதயத்தை எவ்வளவாக காயப்படுத்தி இருக்கும் என்பதை ஒரு நிமிடம் ஆலோசனை செய்து பார். இந்த உலகில் இந்த விதமாக நீ உன்னை காப்பாற்றிக் கொண்டாலும் பரலோகத்தில் உன்னை யார் காப்பாற்றுவார்கள்? இகபரம் இரண்டையும் உனக்கு நீயாகவே நரகமாக்கிக் கொள்கிறாய். இக உலகில் மனிதர்கள் உன்னை துவேசிப்பார்கள். பரலோகத்தில் பரமன் உன்னை வெறுப்பார். அப்படிப்பட்ட ஆவேசம் தோன்றும்போது என்னை சரணடை, என் நாமத்தை உச்சரி, என்னை நினை. அப்போது உன்னில் பெரும் அமைதி உண்டாகும். இப்படிப்பட்ட சாதனைகளை செய்தால் நான் உனக்கு அருகில் வருவேன். நீ எனக்கு பிரியமானவனாவாய். என் மூலமாக உனக்கு முக்தி கிடைக்கப் பெறுவாய். ஆவேசம் முன்னில் இருக்கும் வரை என் அனுக்கிரகம் என்பது காணல் நீரை தேடுவதை போன்று இருக்கும். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கும் விஷயங்களை நீ என்றைக்காவது கவனித்தது உண்டா? அவற்றை முதலில் பட்டியலிட்டுக்கொள். உன் முன் முதலில் இருப்பது கோபம், எதிர்பார்ப்பு. இவைகளை முதலில் தகர்த்தெறி. மனம் என்பது காந்தம் போன்றது. அதன் சாயல் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை ஈர்ப்பதுதான். அதனால் உனக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், மனதை எப்போதும் உயர்நிலை எண்ணங்களுக்கு செவி மடுத்திக்கொள் என்று. உனக்குள் உள்ள அனைத்தும் நானே, என் சாயப்பா என்று நினை. உன் உள்ளம் வேறு பாதைக்கு தடம் புரளாது. சக்கரத்தின் நிலை போன்றுதான் வாழ்க்கையும். அதை வழி நடத்தினால்தான் சக்கரமும் சக்கரம் போன்று ஓடும். வாழ்க்கையும் அப்படித்தான் என் தங்கமே. உன்னுள் நீ பயப்படுகிற பயமும் நடுக்கமும் ஏன்? இது சரியாய் வராதோ, தவறாக எண்ணிருவோமோ என்ற எண்ணுதல் வர வர உன்னை நீ தொலைத்து கொண்டே இருக்கிறாய். முதலில் உன்மேல் நீ நம்பிக்கை வை. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்?